Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜாக்ஃப்ரூட் அப்பம், அதாவது பலாப்பழ அப்பம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பா இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15லேருந்து 20 பலாப்பழச்சோலையை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஜாக்ஃப்ரூட் ஃப்ளேவர் நிறைய வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஜாக்ஃப்ரூட். இப்போ அதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப் நான் மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேட்டராக மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ ரவையெல்லாம் நல்லா ஊறிடும். அது கூட சேர்ந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நம்மளோட பேட்டர் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதிலேருந்து ஒரு ஸ்பூனாக எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கை வச்சும் எடுத்து போடலாம், ஸ்பூன் வேணுன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்த சைடு மாற்றி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரை குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். டேஸ்டியான சாஃப்டான ஸ்பாஞ்சியான பலாப்பழ அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அதை பிச்சு பார்த்தோன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதே நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பலாப்பழ குலாப் ஜாமுன் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.